பார்க்க போகிற சாப்டர் வந்து ஆர்ஏஆர்ஓசி அண்ட் ப்ராஃபிட் பிளானிங். ஸோ நம்ம வந்து பேசல் 2 நார்ம்ஸில் வந்து கேபிட்டல் அடிக்வேசி, சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ராசஸ் அண்ட் மார்க்கெட் டிசிப்ளின் பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து இன்கம் ரெகக்னிஷன் அண்ட் ப்ரொவிஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு வந்து மூவ் ஆக போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் பேங்க்ஸ் தான் வந்து மெயினாக வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டலில் வந்து நம்ம வந்து ரிஸ்க் ப்ரொஃபைலெல்லாம் குறைச்சி மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணணும். இதுதான் வந்து மெயின் எய்மாக இருக்கும். இதில் வந்து நமக்கு டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ஒரே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அதை டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பாட்டம் லைன்லேருந்து கேபிட்டல் ரெக்ரூட்மெண்ட் வரையுமே இம்பேக்ட் பண்ணிடும் கரெக்டாக டிப்ளாய்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னா. ஸோ இதோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணுறது, அப்புறம் ஃபீ பேஸ்டு இன்கம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அது மாத்திரம் இல்லை, ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன், இந்தியன் பேங்க்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷனும் வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சாம்பிளாக வந்து ஒரு ப்ராமினன்ட் பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அதோட ரிலேஷன்ஷிப் வந்து அதோட ஃபண்ட்ஸு, அதோட நெட் ப்ராஃபிட்டை பொறுத்து இது பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, டோட்டல் ஆசட்ஸு, அவங்களோட ப்ராஃபிட்டு, டிப்ரிஷியேஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸு, இது எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்குது. அடுத்ததாக ப்ராஃபிட் பிளானிங். பேங்க்ஸ்னாலே நமக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இது வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், அது மாத்திரம் இல்லை நல்ல ஒரு குட் ரிட்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதான் வந்து மெயின் எய்மாக இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டில் வந்து இவங்க வந்து மெயின் ரோல் பேங்க்ஸ் தான் வந்து வகிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து நம்ம டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறாங்க, மணிஸ் லெண்ட் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ட்ரேடுக்கு, அக்ரிகல்ச்சர், கன்சம்ஷன், ஹவுசிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நம்ம வந்து லெண்டிங் பண்ணுறோம். ஸோ வந்து இதில் வந்து ஒரு ட்ரஸ்டீஸாகவும் பேங்க்ஸ் வந்து செயல்படுறோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறோம். ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இருக்கும், இத்தனை பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அது மூலமாக நமக்கு இன்கம் வந்து கிடைக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டி வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ ப்ராஃபிட்டை வந்து இது பண்ணுதோ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பொறுத்திருக்கு. ஸோ இது வந்து இந்த ரிஸ்கையும் மேனேஜ் பண்ணி தான் இதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாகுது. இதில் வந்து பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கிரெடிட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நான் ஃபண்ட் பேஸ்ட் இன்கம் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இது வந்து இன்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 சோர்ஸஸில் சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஃபீ பேஸ்ட் இன்கம் அண்ட் ட்ரெஷரி இன்கம். அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறப்போ நம்மளோட லோன்ஸ் நம்ம லெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லா ட்ரேடிங்குமே அவங்களுக்கு கொடுக்குற லோன்ஸ்க்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் வச்சுருக்கிறோம். 10%, 12% அவங்களோட டிபெண்டிங் அந்த லோன் டைப் வச்சு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மூலமாக நமக்கு கிடைக்கிற வருமானம் தான் இது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து ஃபீ பேஸ்ட் இன்கம். ஃபீ பேஸ்ட் இன்கம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம டிடி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கமிஷன் வாங்குகிறோம். அப்புறம் ரெமிட்டன்சஸ், நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், அதுக்கெலாம் நம்ம ஒரு சார்ஜஸ் போடுறோம். தென் சேஃப் கஸ்டடி, கேரண்டி, லெட்டர் ஆஃப் கிரெடிட்ஸு, பில்ஸு, இப்படி எல்லாத்துக்குமே நம்ம இஷ்யூ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து வசூலிக்கிறோம். ஸோ இந்த இன்கம்மை தான் ஃபீ பேஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இதையும் நம்ம சேல்ஸ் பண்ணுறது மூலமாக அதுலேயும் நம்ம வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோம். இது எல்லாமே ஃபீ பேஸ்ட் இன்கமில் இன்க்ளூட் ஆகும். அடுத்ததாக ட்ரெஷரி இன்கம். ட்ரெஷரி இன்கம் அப்படிங்கிறது வந்து ட்ரேடிங், செக்யூரிட்டிஸில் வந்து ட்ரேட் பண்ணுறது, தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, ஈக்விட்டிஸு, புல்லியன், கமாடிட்டிஸ், டெரிவேட்டிவ்ஸ், இதிலெல்லாம் ட்ரேட் பண்ணுறப்போ கிடைக்கிற இன்கம்மை வந்து நம்ம வந்து ட்ரெஷரி இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த இன்கம் வந்து நம்ம இவ்வளோ ஜென்ரேட் பண்ணிடுறோம். இருந்தாலும் இதில் வந்து இன்னும் எக்ஸ்பென்சஸும் நமக்கு இருக்குது. இதில் வந்து 2 மேஜர் எக்ஸ்பென்சஸ் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட டெபாசிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, எஸ்பி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், டேர்ம் டெபாசிட்டாக இருக்கட்டும், ரெக்கரிங் டெபாசிட்டாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே நாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறப்போ நம்மளோட ஸ்டாஃப்க்கு கொடுக்குற சேல்ரி, தென் வந்து ரெண்ட்டு, நம்மளோட யூட்டிலிட்டிஸ், நம்மளோட லீகல் எக்ஸ்பென்சஸ், நம்மளோட ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், போஸ்டேஜ், டெலிகம்யூனிகேஷன் சார்ஜஸ், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வந்து இன்க்ளூட் ஆகும். அடுத்ததாக ரிஸ்க் அக்ரிகேஷன் அண்ட் கேபிட்டல் அலோகேஷன். ஸோ மெயினாக வந்து பேங்க்ஸ் வந்து எப்படி வந்து ரிஸ்க் அக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க, ஸோ கேபிட்டலை எப்படி அலாட் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் ப்ராஃபிட் வந்து நமக்கு டிசைட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து பேசல் கமிட்டி வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேபிட்டல் அடிக்வேசி, அதாவது எக்கனாமிக் ரிஸ்க்கை வந்து இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து லாங் டேர்ம் சவுண்ட்னஸ் வந்து பேங்க்கில் இருக்கணும்.
அது மாத்திரம் இல்லை, இது வந்து மினிமம் ஒரு ரெகுலேட்டரி கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸை வந்து இது மெயின்டைன் பண்ணணும். ஸோ எல்லா இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் லைன்ஸ்லேயும் ப்ராடக்ட்லேயும் ஒரு இன்டர்னல் கேபிட்டல் அடிக்வேசி வந்து இதில் காணப்படணும். ஸோ இது வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணி எவாலுவேட் பண்ணி அந்த ரிஸ்க்கெல்லாம் எலிமினேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோன்னா தான் இது வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம கொண்டு வர முடியும். இதுக்கு யூஸ் பண்ணுற அப்ரோச்சை தான் நம்ம வந்து RAROC அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். நம்ம கேபிட்டலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி ரிஸ்க் அரைஸ் ஆகாமல் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோங்கிறத இதில் மெயினாக சொல்லப்படுறது. ஸோ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போவே எக்ஸ்பெக்டட் லாஸஸ் என்னெல்லாம் இருக்குது, அதாவது நம்மளோட ரிசர்வ்ஸ், ப்ரொவிஷன்ஸு, நம்மளோட எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் லாஸஸ்லாம் என்ன வந்து அக்வயர் ஆக சான்சஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதில் இன்வால்வ் ஆகணும். அடுத்ததான் எக்கனாமிக் கேபிட்டல் அண்ட் RAROC. ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் லாஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு ஃப்யூச்சர் லாஸை வந்து நமக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரைஸிங் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த எக்ஸ்பெக்டட் லாஸ், அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி அந்த எக்கனாமிக் கேபிட்டலை வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க்லேருந்து சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த கேபிட்டலை வந்து ரிஸ்க் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் இதில் வந்து சம் ஆக்டிவிட்டீஸும் வந்து நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் கேபிட்டல் வந்து தேவைப்படுது. இதில் வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து எக்கனாமிக் ரிட்டர்ன் ஆஃப் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை வந்து இவேலுவேட் பண்ணி பெஞ்ச்மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் வந்து டிரான்சாக்ஷன், ப்ராடக்ட்ஸ், கஸ்டமரோட ட்ரேட்ஸ், பிஸ்னஸ் லைன்ஸ் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். அடுத்ததாக நம்ம வந்து இந்த RAROC வந்து அதோட கான்செப்ட் வந்து இன்னும் ஷேர் ஹோல்டர் வேல்யூ அனலைசிஸ், எக்கனாமிக் வேல்யூவோடையும் கூட இது வந்து ரிலேட்டடாக இருக்கும். அடுத்ததாக ரிஸ்க் கேபிட்டல் அப்படிங்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸோட ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 2 ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம வந்து இது வந்து ஃபார்முலாவும் இருக்குது. இது வந்து RAPM, அதாவது ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ப்ராஃபிட் பை RCங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து ரிஸ்க் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரெடிட் ரிஸ்க், ஆப்ரேஷனல் ரிஸ்க் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆனதாகும். இந்த RAROC மெத்தடாலஜியில் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ எக்ஸ்போஷர் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ வாலட்டிலிட்டி அண்ட் கார்லேஷன் ஆஃப் த ரிஸ்க் எல்லாமே இதில் வந்து ரிலேட்டட் ஃபேக்டர்ஸாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை கேபிட்டல் அலோகேஷன், இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல், அப்புறம் ஹொரைசான் ஃபார் த VAR மெஷர் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். தென் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர், இது வந்து அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸை வந்து ரிஸ்க் கேபிட்டலை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் வந்து எக்கனாமிக் வேல்யூ ஆடட் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்கனாமிக் வேல்யூ ஆடட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா EVAன்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். EVA எப்படி கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட் மைனஸ் கேபிட்டல் இன்ட்டு K, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இந்தியன் பேங்கிங் வந்து ஒரு சேஞ்சிங் என்வைரன்மெண்ட்டாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம வந்து நியூ சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த பாட்டம் லைன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட், அதோட ஸ்கில்ஸ் எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடியதாகவும் காணப்படணும்.